இறையமுதும் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் என்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் குரோதி வருடம் மார்கழி மாதம் 13ஆம் நாள் 28/12/2024 டிசம்பர் மாதம் சனிக்கிழமை. இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய தினம் சூரிய உதயம் 6:28. லக்னம் தனுசு லக்னம். இன்றைய தினத்திற்கான திதி துவாதசி அதிகாலை 2:41 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு திரையோதசி வருகின்றது. நட்சத்திரம் அனுஷம் நட்சத்திரம். இரவு 10:54 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு கேட்டை நட்சத்திரம் வருகின்றது. நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 மணி வரையிலும், மாலை 4:45 முதல் 5:45 மணி வரையிலும். கௌரி நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 மணி வரையிலும், மாலை 9:30 முதல் 10:30 மணி வரையிலும். ராகு காலம் 9 முதல் 10:30 மணி வரையிலும், இரவு 3 முதல் 4:30 மணி வரையிலும். குளிகை 6 முதல் 7:30 மணி வரையிலும், இரவு 10:30 முதல் 12 மணி வரையிலும். யமகண்டம் 1:30 முதல் 3 மணி வரையிலும், இரவு 7:30 முதல் 9 மணி வரையிலும். இன்று யோகம் சித்த யோகம் இருக்கின்றது. இன்றைய நாள் முழுவதுமே இருக்கின்றது. கரணன் 12 முதல் 1:30 மணி வரையிலும். இன்றைய தினத்திற்கான சூலம் கிழக்கு, பரிகாரம் தையன், சந்திராஷ்டமம் அஸ்வினி மற்றும் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கும் இரவு 10:54 வரை அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. முதல்ல மேஷ ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம். மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் பலன்கள் கலந்தே காணப்படும். எந்த ஒரு செயலையும் செய்வதற்கு முன்பாக சிறப்பாக திட்டமிட்டு செய்வதும் நல்லது. தகவல் பரிமாற்ற திறமையை மேம்படுத்தியும் கொள்வீங்க. இன்று சராசரியான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வேலை செய்கின்ற இடத்துல பணியிட சூழல்கள் சவால்கள் நிரம்பியதாகவும் இருக்கும். இன்று வேலைகள் சுமூகமாக நடைபெறுவதற்கு அருகில் இருப்பவர்களை அனுசரித்து தங்க செல்ல வேண்டியதும் இருக்கும். பணிகளை திட்டமிட்டு அதனை செய்வதும் நல்லது. திருமண உறவிலை என்று கணவன் மனைவிக்கு இடையே விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது தாங்க. உங்களுடைய மாறுபடுகின்ற மனநிலையை உங்கள் துணை இடத்துல வெளிப்படுத்தவும் வேண்டாம். நிதிநிலையை பொறுத்தளவிற்கு என்ற சராசரியாகவும் இருக்கும். குடும்ப நலனுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்குங்க. கையில் உள்ள பணத்தை கவனமாக பார்த்துக் கொள்வதும் நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு இன்று ஏற்ற இறக்கத்துடன் தாங்க இருக்கும். இன்று வேலை பளுவின் காரணமாக அவ்வப்பொழுது சோர்வாகவும் உணர்வீங்க. சிலருக்கு வயிற்று உபாதைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று சாமர்த்தியமாக பேசி வியாபாரத்தை பெருக்கவும் செய்வீங்க. தொழிலுக்கு தேவையான உதவிகளையும் பெறவும் செய்வீங்க. நல்லது கெட்டதை அறிந்து செய்வதும் நல்லது. பங்குச்சந்தை முதலீடுகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்துல அக்கறையாகவும் இருப்பீங்க. போட்டி பந்தயங்கள்ல தோல்வி ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கவனமாகவும் இருங்க. யாரிடமும் பந்தயம் கட்டவும் வேண்டாம். புதிய முயற்சிகளை வேறு ஒரு நாளைக்கு தள்ளி வைப்பதும் நல்லது. சில திடீர் செலவுகளும் ஏற்படலாம். தேவையான அளவு பணமும் இருக்கும், சமாளிக்கவும் செய்யலாம். வாழ்க்கை துணையின் வழியில மகிழ்ச்சி தரும் செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்கள் தாய் தந்தையின் உடல் ஆரோக்கியத்திற்காக பணத்தை செலவு செய்ய வேண்டியதும் இருக்கும். சிலருக்கு தாயின் தேவைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அவர்களுடைய ஆசைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. அலுவலகத்துல உற்சாகமான போக்குடனும் இருப்பீங்க. வியாபாரத்துல ஓரளவிற்கு எதிர்பார்த்த லாபத்தையும் பெற்றுவிடுவீங்க. குடும்ப வருமானத்தை உயர்த்துவதற்கு புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். அக்கம் பக்கம் வீட்டாருடைய ஆதரவுகளும் இருக்கும். நீண்ட நாள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. நட்பு வட்டாரமும் விரிவடையும். வியாபாரத்துல புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல புதிய வாய்ப்புகளும் தேடி வரலாம். உங்களுடைய கனவுகள் நிறைவேறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. காதல் தொடர்பான விஷயங்கள்ல ஈடுபட்டு இருக்கிறவங்களுக்கு மன மகிழ்ச்சியான நிகழ்வுகளும் நடைபெறும். புதிய வேலை தேடிக்கொண்டு இருக்கிறவங்களுக்கு 1-2 நாட்கள்ல நல்ல தகவல்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வேலைக்காக வெளியூர் செல்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மாணவர்களுடைய கல்வி சிறப்பாகவும் இருக்கும். வெளிநாடுகள்ல படித்துக் கொண்டு இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றமான சூழ்நிலைகளும் உண்டாகும். புதிய வாய்ப்புகளும் உங்களை தேடியும் வரலாம். வெளிநாடு செல்ல முயற்சி செய்து கொண்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல தகவல்களும் கிடைக்கப் பெறுவீங்க. நீண்ட நாட்களாக நிலுவையில இருந்து வந்த வேலைகளை செய்து முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிந்தனைகள்ல தெளிவும் உண்டாகும். இன்று உங்களுடைய துறைகள்ல இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கும். இட மாறுதல்கள் சம்பந்தப்பட்ட முயற்சிகள் கைகூடியும் வரலாம்.
இன்று தைரியமான பேச்சுக்களின் மூலம் எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். எதிர்பார்த்த சில உதவிகள் சாதகமாகவும் அமையும். கற்பித்தல் பணிகள்ல சில மாற்றங்களையும் செய்வீங்க. தனிப்பட்ட கருத்துக்களை மற்றவர்களிடத்துல பகிர்ந்து கொள்ளவும் வேண்டாம். இடம் பொருள் அறிந்து பேசுவதும் நல்லது. இன்றைய நாள் நீங்கள் வெற்றி பெறுவதற்கு லட்சுமி நரசிம்மரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இளஞ்சிவப்பு நிறம். இன்று அஸ்வினி மற்றும் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கின்றது. செய்யும் வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று விவேகத்துடன் செயல்படுவதும் நல்லதுதாங்க. தெளிவு உண்டாகக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய முயற்சிகளுக்கு நல்ல பலன்களை தரக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாங்க. இன்று சௌகரியமாகவும் உணர்வீங்க. எந்த ஒரு வேலையையும் நல்லபடியாக செய்து முடிக்கக்கூடிய உத்வேகத்துடனும் இருப்பீங்க. இன்று தியானம் போன்றவற்றிற்கு முக்கியத்துவமும் தருவீங்க. பணியில ஏற்பட்டு இருந்த ஏமாற்றங்களும் நீங்கும். உங்களுக்கு வரவேண்டிய கௌரவ பதவிகளும் வந்து சேர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணிகளை முடிப்பதில்லை என்ற ஆர்வத்துடனும் இருப்பீங்க. திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல அன்புடனும் அனுசரணையுடனும் நடந்தும் கொள்வீங்க. நேர்மையுடனும் நடந்தும் கொள்வீங்க. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பண இழப்பு என்று எதுவும் இருக்காதுங்க. ஏதாவது செலவுகள் ஏற்பட்டாலும் இது அவசியமான செலவுகளாகவும் இருக்கும். நிதிநிலையை சுதந்திரமாக கையாளவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. சுறுசுறுப்புடனும் ஆரோக்கியத்துடனும் இருப்பீங்க. கொடுத்த வாக்கை காப்பாற்றவும் செய்வீங்க. சிலருக்கு சிறு வியாபாரத்துல கூட நல்ல லாபத்தை பெற்று விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சொந்த பந்தங்களுக்கு இடையே இருந்து வந்த பகை உணர்வுகளும் நீங்கும். அவர்களே உங்களை தேடி வந்து பேசுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில கடுமையான வேலைகளையும் செய்து முடித்து மேலதிகாரிகளிடத்துல நற்பெயரையும் பெற்றுவிடுவீங்க. வெளிநாட்டு பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. காதல்ல இருக்கிறவங்க திருப்திகரமாகவும் உணர்வீங்க. உங்களுடைய காதலிக்காக பரிசு பொருட்களை தருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு உற்சாகமான நாள் என்றும் கூறலாம். எதிர்பாராத பொருள் வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அரசாங்க காரியங்கள் நல்லபடியாகவும் கூடி வரும். புதிய முயற்சிகளை இன்று மேற்கொள்ளவும் செய்யலாம். வாழ்க்கை துணை வழி உறவினர்களிடத்துல எதிர்பார்த்த காரியங்கள் நல்லபடியாகவும் முடியும். தந்தை வழி உறவினர்களினால செலவுகளும் ஏற்படலாம். அலுவலகத்துல பணிகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. வியாபாரத்துல பணியாளர்களுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். திட்டமிட்ட காரியங்களை சிறப்பாக செய்து முடித்து விடுவீங்க. தாய் வழி உறவினர்களினால சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். அலைச்சல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. வெளிவட்டார தொடர்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. கலை பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. வியாபாரத்துல நல்ல லாபத்தையும் பெற்றுவிடலாம். உத்தியோகத்துல சக ஊழியர்களினால நிம்மதியும் உண்டாகும். சில எதிர்பாராத உதவிகளையும் பெற்றுவிடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருக்கு ஓரிரண்டு நாட்களாக எதிர்பார்த்து இருந்த பணமும் கைக்கு வந்து சேரும். பொருளாதாரத்துல முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம். குடும்பத்துல ஒற்றுமையும் அதிகரிக்கும். உத்தியோகத்துல ஈடுபட்டு இருக்கிறவங்களுக்கு பணிச்சுமை சற்று அதிகமாகவும் இருக்குங்க. ஆனாலும் நிர்வாகத்துல நற்பெயரையும் பெற்றுவிடலாம். குழந்தை பாக்கியத்தை எதிர்நோக்கி இருக்கிறவங்களுக்கு சாதகமான சூழ்நிலைகளும் உண்டாகும். திருமணம் போன்ற சுபகாரிய முயற்சிகள் நல்லபடியாகவும் கூடி வரும். சற்று அலைச்சல்களும் இருக்குங்க. பிற்பகலுக்கு மேல ஓய்வாகவும் உணர்வீங்க. கணவன் மனைவி ஒற்றுமை நன்றாகவும் இருக்கும். பொருளாதாரத்துல ஒரு சில பற்றாக்குறைகள் இருந்து வந்தாலுமே திறம்பட சமாளிக்கவும் செய்வீங்க. மருத்துவ துறையில இருக்கிறவங்களுக்கு மேன்மையும் உண்டாகும். கலைப்பணியில இருக்கிறவங்களுக்கு புகழும் கௌரவமும் கிடைக்கப் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மற்றவர்கள் கிட்ட மனம் திறந்து பேசுவதன் மூலம் அமைதியும் உண்டாகும். தனிப்பட்ட விஷயங்களை பகிர்ந்து கொள்வதை தவிர்த்தும் கொள்ளுங்க. உங்கள் தாயின் வழியில ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சிலருக்கு வாசனை திரவியங்கள் போன்ற பொருட்களை வாங்குவதில் என்ற ஆர்வமும் உண்டாகும். பூர்வீக சொத்துக்களினால அலைச்சல்களும் இருக்கும். தாமதங்கள் நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மையும் உண்டாகும். விருந்து விசேஷங்கள்ல கலந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு அமைதியும் உண்டாகும். உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. மிருகசிரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு லாபமும் உண்டாகும். அரசாங்க காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு சிறப்பான நாளாகவும் இருக்கும். புதிய மனிதர்களுடைய சந்திப்புகளும் நடைபெறும். நட்பு வட்டாரமும் விரிவடையும். இன்றைய நாளை நல்ல விதமாக பயன்படுத்தியும் கொள்ளலாம். வேலை செய்கின்ற இடத்துல கடின உழைப்புடனும் அர்ப்பணிப்புடனும் இருப்பீங்க. நல்ல பலன்களையும் எதிர்பார்க்கலாம். பணியில நேர்மறை எண்ணங்களுடன் செயல்படவும் செய்வீங்க. சில சாதனைகளை புரிவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. திருமண உறவில இன்று உங்கள் துணை இடத்துல இனிமையான அனுபவத்தை பகிர்ந்தும் கொள்வீங்க. இருவரும் நட்பான அணுகுமுறையுடனும் இருப்பீங்க. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு உங்களிடத்துல பணமும் கையில இருக்கும். குடும்பத்தினருடன் வெளியிடங்களுக்கு செல்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணத்தை பயனுள்ள வகையில செலவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிறப்பாகவும் உணர்வீங்க. நல்ல ஒரு தேக ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க. இன்று ரியல் எஸ்டேட் தொழில இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றம் நல்லபடியாகவும் இருக்குங்க. புதியதாக வீடு மனை வாங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழிலுக்கு போட்டியாக இருந்து வந்தவர்களை எல்லாமே நீங்க தாண்டி வந்தும் விடுவீங்க. இயலாதவர்களுக்கு உதவிகளும் செய்வீங்க. உங்களுடைய செல்வாக்கும் அதிகரிக்கும். எதிர்பாராத இடத்துல இருந்து தொழிலுக்கு தேவையான பண உதவிகளையும் பெற்றுவிடுவீங்க. மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. இன்று எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். குடும்ப உறுப்பினர்களிடத்துல இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். சிலருக்கு புதிய ஆடை ஆபரணங்களை வாங்கி தருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சகோதரர்களுடைய வகையில செலவுகள் ஏற்படும் என்றாலுமே இது மகிழ்ச்சியான செலவுகளாகவும் இருக்கும். அரசாங்க வகையில எதிர்பார்க்கின்ற காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். அலுவலகத்துல எதிர்பார்த்த சலுகைகளையும் பெற்றுவிடுவீங்க. வியாபாரத்துல நல்ல லாபத்தையும் பெற்றுவிடலாம். குடும்பத்துல உள்ளவர்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்ப உங்களை மாற்றியமைத்துக் கொள்வதும் நல்லது. சொத்துக்கள் வாங்குவது விற்பது போன்றவைகள் லாபத்தை தருவதாகவும் இருக்கும். பிரபலங்களுடைய நட்பும் கிடைக்க பெறுவீங்க. வியாபாரத்துல நல்ல லாபத்தையும் பெற்றுவிடலாம். உத்தியோகத்துல சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. துணிச்சலுடன் செயல்படக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று நாளின் முற்பகுதியில சற்று அலைச்சல்கள் இருந்தாலுமே பிற்பகலுக்கு மேல குடும்ப ஒற்றுமை நன்றாகவும் இருக்கும். உறவினர்கள் மற்றும் நண்பர்களினால செலவுகளுக்கும் அலைச்சல்களுக்கும் வாய்ப்பும் இருக்கின்றது. இதுல நிதானத்துடன் செயல்படுவதும் நல்லது. குடும்பத்துல மூத்தவர்களுடன் அனுசரித்து செல்வதும் நல்லது. பொருளாதார பற்றாக்குறைகள்ல இருந்து மீண்டு வந்தும் விடுவீங்க. திறம்பட சமாளிக்கவும் செய்வீங்க. புதிய தொழில் வாய்ப்புகளும் ஓரிரு நாட்கள்ல கூடி வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தாய்வழி உறவினர்களிடத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது. புதிய வேலை சார்ந்த முயற்சிகள் கைகூடியும் வரலாம். உங்களுடைய பேச்சுக்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். மறைமுகமாக இருந்து வந்த தடைகளை எல்லாமே சமாளிக்கவும் செய்வீங்க. இன்று தைரியமாக சில முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. சுப நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பணிபுரியும் இடத்துல திருப்தியான சூழலும் இருக்கும். இன்று ஒரு நிம்மதியான நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் வெங்கடேச பெருமாளை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்வதும் நல்லது. மற்றவர்களிடத்துல வீண் விவாதங்கள் செய்யவும் வேண்டாம். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. சகோதரர்களை அனுசரித்து செல்வதும் நல்லது. உணர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு திருப்தியாகவும் உணர்வீங்க. நண்பர்களுடைய சந்திப்பினால மகிழ்ச்சியும் ஆதாயமும் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடகராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் எந்த ஒரு விஷயத்தையும் லேசாக எடுத்துக்கொள்வதும் நல்லது. உங்களை நீங்களே உற்சாகத்துடன் வைத்துக் கொள்வதும் நல்லது தாங்க. அமைதியாகவும் உணர்வீங்க. எந்த ஒரு விஷயத்தையும் சிறப்பாக கையாளவும் செய்வீங்க. பணியிடத்துல இன்றைய நாளை ஒரு சுமூகமான நாளாகவும் ஆக்கிக் கொள்வீங்க. சிறிது முயற்சியிலேயே நல்ல ஒரு வெற்றியை பெற்றுவிடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே நன்கு புரிந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலைகளும் இருக்கின்றது. அவர்களும் உங்களை புரிந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்கள் துணையை மகிழ்ச்சி அடையும் விதத்துல அவர்களிடத்துல இனிமையாக பேசவும் செய்வீங்க. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். வரவும் செலவும் இரண்டும் இணைந்தே காணப்படும். திட்டமிட்டு இதனை மேற்கொள்வதும் நல்லது தாங்க. சிறப்பாகவும் உணர்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். உங்கள் தாய் தந்தையின் உடல் ஆரோக்கியத்திற்காக ஏதாவது பணத்தை செலவு செய்ய வேண்டியதும் இருக்கும்.
மற்றபடி இதனால பெரிய அளவுல பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. வழக்கமான பரிசோதனைகளாகவும் இருக்கும். விருந்து நிகழ்ச்சிகளுக்காக கணிசமான தொகையை செலவு செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பிள்ளைகளுக்காக மருத்துவ செலவுகளும் செய்வீங்க. குடும்ப ஒற்றுமை நல்லபடியாகவும் இருக்கும். தாய்மாமனுடைய வகையில நன்மைகளும் உண்டாகும். காதல்ல இருக்கிறவங்க உங்களுடைய கனிவான பேச்சுக்களினால அவர்களை உற்சாகப்படுத்தவும் செய்வீங்க. மற்றவர்கள் மதிக்கும்படி நடந்தும் கொள்வீங்க. தொழிலை விரிவுபடுத்துவதற்கு தேவையான அரசாங்க உதவிகளை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் இருக்கும். தேவையான அளவு பணமும் கையில இருக்கும். சகோதரர்கள் ஏதாவது பண உதவிகள் கேட்டு வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தந்தையின் வழியில எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சிலருக்கு முக்கிய பிரமுகர்களுடைய அறிமுகங்களும் அவர்களினால நல்ல ஆதாயமும் உண்டாகும். வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் இருக்கும். அலுவலகத்துல அதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. இது மனதிற்கு உற்சாகத்தை தருவதாகவும் இருக்கும். வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபத்தையும் பெற்றுவிடுவீங்க. பங்குதாரர்களினால ஆதாயமும் உண்டாகும். குடும்பத்துல மகிழ்ச்சியும் இருக்கும். பழைய பிரச்சனைகளுக்கு மாறுபட்ட அணுகுமுறையினால நல்ல ஒரு தீர்வையும் காண்பீங்க. புதியவர்களுடைய நட்பினால உற்சாகத்துடனும் இருப்பீங்க. வியாபாரத்துல வேலையாட்கள் மதிக்கவும் செய்வாங்க. உத்தியோகத்துல மேலதிகாரிகள் வியக்கும்படி நீங்க நடந்தும் கொள்வீங்க. மனசாட்சிப்படி செயல்பட்டு சில முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று ஒரு இனிய நாள் என்றும் கூறலாம். எதிர்பாராத தனவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கணவன் மனைவி ஒற்றுமை நன்றாகவும் இருக்கும். குடும்பத்துல அமைதியும் இருக்கும். பொருளாதாரத்துல ஏற்றத்தையும் காணலாம். இன்று திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகளும் வீட்டில் நடைபெறலாம். குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுகளும் நடைபெறலாம். சொத்துக்கள் வாங்குவது மற்றும் விற்பது போன்றவைகள் நன்மையை தருவதாகவும் இருக்கும். மனதளவுல இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கும். வியாபாரத்துல பணவரவும் இருக்கும். ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகளும் குறையும். பழக்க வழக்கங்கள்ல சில மாற்றங்களும் ஏற்படலாம். வேலையாட்கள் இடத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது. உத்தியோக பணிகள்ல துரிதமும் உண்டாகும். பயனற்ற பேச்சுக்களை குறைத்துக் கொள்வதும் நல்லது. குழப்பங்கள் நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இளஞ்சிவப்பு நிறம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்களும் நீங்கும். எதிர்பாராத பொருள் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகளும் குறையும். முயற்சிகளை கவனமாக கையாள்வதும் நல்லது. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு துரிதமும் உண்டாகும். தெய்வ பணிகள்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்ம ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஏற்ற இறக்கத்துடன் கூடிய நாள் என்றும் கூறலாங்க. உங்களுடைய தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பிரார்த்தனைகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. தியானம் போன்றவைகள் உங்களுக்கு இன்று உதவிகரமாகவும் இருக்கும். வேலை செய்கின்ற இடத்துல உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணிகளுடைய இயல்பை அறிந்து செயல்படுவதும் நல்லது. வேலைகள்ல மும்முரமாகவும் இருப்பீங்க. இன்று உத்வேகத்துடனும் காணப்படுவீங்க. வேலைகளை எல்லாமே சிறப்பாக கையாளவும் செய்வீங்க. திருமண உறவிலை என்று அவ்வப்பொழுது ஏதாவது உணர்ச்சி வசப்பட்டு பேசிவிடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இருவருக்கும் இடையிலான மகிழ்ச்சியை பாதிக்கக்கூடிய வகையில பேசிவிடவும் வேண்டாம். நல்ல மனநிலையை உங்கள் துணையிடத்துல ஏற்படுத்திக் கொள்வதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு இன்று கவனமாக பணத்தை கையாள வேண்டியதும் இருக்கும். பணத்தை பத்திரப்படுத்துவதும் நல்லது. முறையாக திட்டமிடுவதும் நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு இன்று சிலருக்கு ஆரோக்கிய பாதிப்புகளும் ஏற்படலாங்க. பருவநிலை மாற்றத்தின் காரணமாக சின்ன சின்ன குறைபாடுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதனால பெரிய அளவுல பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. மற்றவர்களுக்கு நல்லதும் செய்வீங்க, உதவிகளும் செய்வீங்க. இதனால தேவையற்ற சிக்கல்கள்ல மட்டும் மாட்டிக்கொள்ளாமல் பார்த்தும் கொள்ளுங்க. எதிர்பார்த்திருந்த வேலைகள் நல்லபடியாகவும் நடைபெறும். சிலருக்கு வயிற்று வலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மருத்துவ ஆலோசனைகளையும் பெறுவீங்க. நல்ல நேரத்துல மற்றவர்கள் உதவிகளும் செய்வாங்க. சிலருக்கு வெளியூர்ல இருந்த நல்ல தகவல்களும் வந்து சேரும். காதல்ல இருக்கிறவங்க கோபத்தை வெளிப்படுத்தாமல் நடந்து கொள்வதும் நல்லது. இதனால தேவையற்ற பிரிவினைகளும் ஏற்பட்டும் விடலாம். மனதுல அவ்வப்பொழுது இனம் புரியாத மகிழ்ச்சியும் உண்டாகும். புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். சில செலவுகளினால கையிருப்பு கரைவதுடன் கடன் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வாழ்க்கை துணை வழி உறவினர்களினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். அலுவலகத்துல பணிச்சுமை அதிகமாக தங்க இருக்கும். சக பணியாளர்கள் உங்களுடைய வேலைகளுக்கு உதவிகளும் செய்வாங்க. வியாபாரத்துல லாபம் கிடைத்தாலும் செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது.
இன்று பணியாளர்களுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். இது தவிர்க்க முடியாத செலவுகளாகவும் இருக்கும். இன்று முக்கிய அலுவல்களை மற்றவர்களை நம்பி ஒப்படைத்து விடவும் வேண்டாம். நீங்களே செய்து விடுவதும் நல்லது. சிலருடைய தவறான செயல்பாடுகள் உங்களுக்கு மன வருத்தத்தையும் ஏற்படுத்தலாம். வியாபாரத்துல லாபம் நல்லபடியாகவும் இருக்கும். உத்தியோகத்துல அதிகாரிகள் ஏதாவது குறை கூறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பேச்சுக்கள்ல மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவதும் நல்லது. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு இனிமையான நாள் என்றும் கூறலாம். எதிர்பாராத தனவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பிற்பகலுக்கு மேல அலைச்சல்கள் சற்று அதிகமாகவும் இருக்குங்க. புதிய தொழில் முயற்சிகள்ல ஓரிரு நாட்கள்ல செய்து முடித்து விடுவதும் நல்லதுதாங்க. திடீர் பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. ஆனால் யாரிடத்திலும் உணர்ச்சி வசப்பட்டு கத்தி விடவும் வேண்டாம். நிதானத்துடன் பேசுவதும் நல்லது. மற்றபடி கணவன் மனைவி ஒற்றுமை நன்றாக தங்க இருக்கும். வயதானவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். சொத்துக்கள் வாங்குவது மற்றும் விற்பது தொடர்பான காரியங்கள்ல நிதானத்துடன் செயல்படுவதும் நல்லது. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு பணிச்சுமை சற்று அதிகமாக தங்க இருக்கும். திறம்பட சமாளிப்பதும் நல்லது தாங்க. இன்று செய்யும் பணிகள்ல முன்னேற்றமும் இருக்கும். பழைய நினைவுகளின் மூலம் ஏதாவது சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்படலாம். கொடுக்கல் வாங்கல்கள்ல சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. உடல் தோற்றத்துல சில மாற்றங்களையும் செய்வீங்க. உத்தியோக பணிகள்ல மாற்றமான சூழ்நிலைகளும் உண்டாகும். பேச்சுக்கள்ல பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. இன்று வரவு நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பொன்னிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். உங்கள் தாயின் தேவைகளை நிறைவேற்றுவதற்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்களும் ஏற்படலாம். தாய்மாமனுடைய வழியில எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமையுடன் செயல்படுவதும் நல்லது. வாழ்க்கை துணை வழி உறவினர்களினால செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்னிராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. ஒரே நேரத்துல 2-3 வேலைகளை இன்று கையில எடுத்தும் இருப்பீங்க. பொறுமையாக இருந்து கவனமாக செய்து முடித்து விடுவதும் நல்லதுதாங்க. கடவுள் பிரார்த்தனைகளுக்கு இன்று அதிக முக்கியத்துவமும் தருவீங்க. நற்பலன்களை பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். சக பணியாளர்களிடத்துல பொறுமையாகவும் கனிவுடனும் பேசுவதும் நல்லது. இன்று வேலையில அதிக அளவு மூழ்கியும் இருப்பீங்க. மும்முரமாக வேலைகளை செய்து முடித்தும் விடுவீங்க. சில குறைகளையும் சரி செய்தும் விடுவீங்க. இன்று திட்டமிட்டு இருந்த வேலைகளை சிறப்பான முறையில செய்து முடித்தும் விடுவீங்க. திருமண உறவுல இன்று உங்கள் துணை இடத்துல நல்ல உறவு படைப்பை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. அவர்களும் இன்று உங்களை புரிந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய முயற்சிகளுக்கு அவர்கள் ஒத்துழைப்புகளும் தருவாங்க. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்குங்க. பணத்தை கவனமாக கையாள்வதும் நல்லது தாங்க. பணம் சம்பந்தமாக முக்கியமான முடிவுகள் எடுக்கும் பொழுது கவனமாகவும் இருங்க. இன்று ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. சுறுசுறுப்புடனும் செயல்படுவீங்க. சில இக்கட்டான சூழ்நிலைகள்ல இருந்து வெளிப்பட்டும் விடுவீங்க. இல்லத்தரசிகளுடைய சேமிப்பு பணம் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாகவும் இருக்கும். கடன் தொல்லையில இருந்து மீண்டு வரவும் செய்வீங்க. LIC துறையில இருக்கிறவங்களுக்கு புதிய வாடிக்கையாளர்களை சேர்ப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வீடு கட்டுகின்ற வேலையில இருந்து வந்த வில்லங்கங்களும் நீங்கும். அரசாங்க உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சிலருக்கு மூட்டு வலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் குறையுங்க. நல்ல நிவாரணமும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்று மனதுல தைரியமும் தன்னம்பிக்கையுடனும் காணப்படுவீங்க. என்று தொடங்கும் காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். உற்சாகத்துடன் எந்த ஒரு வேலையையும் செய்து முடித்தும் விடுவீங்க. உங்களுடைய முயற்சிகளுக்கு குடும்பத்தினருடைய ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சிலருக்கு எதிர்பாராத பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்று அதிகாரிகளுடைய பாராட்டுக்கள் மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். உடன் பிறந்தவர்களிடத்துல இருந்து வந்த மனஸ்தாபங்களும் நீங்கும். பழைய கடன்களை தீர்க்கும் முயற்சியில வெற்றியையும் பெற்றுவிடுவீங்க. உறவினர்கள் நண்பர்கள் சிலர் பணம் கேட்டு வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல புதிய முதலீடுகளும் செய்வீங்க. வெளி உணவுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. உத்தியோகத்துல சக ஊழியர்கள் இடத்துல விவாதங்கள் செய்யவும் வேண்டாம். தடைகளையும் தாண்டி வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். சின்ன சின்ன கஷ்டங்களை எல்லாமே தாண்டி வந்தும் விடுவீங்க. அனுபவம் வாய்ந்த நபர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அரசு பணிகள்ல வெற்றியையும் பெற்றுவிடலாம். வீட்டுல சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாகவும் இருக்கும். வீண் பேச்சுக்களை மட்டும் தவிர்த்துக் கொள்வதும் நல்லது.
இன்று வியாபாரத்துல நல்ல ஆர்டர்களும் கிடைக்க பெறுவீங்க. சுபகாரிய பேச்சுவார்த்தைகள்ல இருந்து வந்த தடைகளும் தாமதங்களும் நீங்கும். சிக்கல்களை எல்லாமே தீர்த்து வைக்கவும் செய்வீங்க. உறவினர்களிடத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது. வாகன பயணங்கள்ல விவேகத்துடன் செயல்படுவதும் நல்லது. வேலையாட்கள் இடத்துல பொறுமையாக பேசுவதும் நல்லது. எதையும் சமாளிக்கும் மனப்பக்குவத்துடனும் இருப்பீங்க. மற்றவர்களுடைய தேவைகளை அறிந்து நிறைவேற்றவும் செய்வீங்க. எதிர்பாராத சில செலவுகளின் மூலம் நெருக்கடிகளும் ஏற்படலாம். பிற மொழி பேசும் மக்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். இன்று பக்தி நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் ஆஞ்சநேயரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்வதும் நல்லது. வாழ்க்கை துணையின் மூலம் எதிர்பாராத பொருள் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமையுடன் செயல்படுவதும் நல்லது. வெளியூர் பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கடிகளும் நீங்கும். தந்தை வழி உறவினர்களினால அனுசரணையான போக்குடனும் உணர்வீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு சிறப்பான நாளாகவும் இருக்கும். மகிழ்ச்சியான மனநிலையுடனும் இருப்பீங்க. முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கு ஒரு உகந்த நாள் என்றும் கூறலாங்க. இன்று புத்துணர்ச்சியுடனும் காணப்படுவீங்க. குறித்த நேரத்திற்கு முன்பாகவே வேலைகளை எல்லாமே செய்து முடித்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. புதிய வேலை வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பணியாற்றும் முறையில உற்சாகத்தை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. திருமண உறவில இன்று உங்கள் துணை இடத்துல மகிழ்ச்சியாகவும் நடந்தும் கொள்வீங்க. குடும்பத்தினருடன் அதிகப்படியான நேரத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நல்ல புரிந்துணர்வுகளும் ஏற்படலாம். நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். பணத்தை பொறுத்தளவிற்கு திருப்திகரமாகவும் உணர்வீங்க. சுப நிகழ்ச்சிகளுக்காக பணத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காதுங்க. நேர்மறை எண்ணங்களுடனும் காணப்படுவீங்க. ஏற்ற இறக்கமாக இருந்து வந்த தொழிலை நிலை நிறுத்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கேட்ட இடத்துல இருந்து பண உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்தை விரிவுபடுத்துவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அரசு பணியாளர்களுக்கு பதவி உயர்வுகளும் சம்பள உயர்வுகளையும் பெற்றுவிடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருக்கு பொருளாதார முன்னேற்றத்தினால உயர்ந்த நிலையையும் அடையலாம். தொழிலில் இருந்து வந்த பின்னடைவுகளும் நீங்கும். புதிய முயற்சிகளை என்று மேற்கொள்ளவும் செய்யலாம். அதற்கு இன்று ஒரு உற்சாகமான நாள் என்றும் கூறலாம். எதிர்பார்த்த பணமும் கைக்கு வந்து சேருங்க. உங்களுடைய முயற்சிகளுக்கு சகோதரர்கள் ஒத்துழைப்புகளும் தருவாங்க. பிள்ளைகளுடைய விருப்பத்தை நிறைவேற்றவும் செய்வீங்க. மாலையில குடும்பத்தினருடன் வெளியிடங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல என்று உற்சாகமான சூழ்நிலைகளும் காணப்படும். எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல எதிர்பார்த்ததை விட கூடுதலான லாபத்தை பெற்றுவிடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணியாளர்களினால ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் நீங்கும். அவர்களிடத்துல இணக்கமான போக்கும் காணப்படும். எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும். பிள்ளைகளும் பொறுப்புணர்ந்தும் செயல்படுவாங்க. பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். காணாமல் போன முக்கியமான ஆவணங்கள் கிடைக்கவும் பெறுவீங்க. பிரபலங்கள் உதவிகரமாகவும் இருப்பாங்க. வியாபாரத்துல வாடிக்கையாளர்களுடைய ரசனையை புரிந்தும் கொள்வீங்க. உத்தியோகத்துல புதிய பொறுப்புகளை ஏற்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மதிப்பும் மரியாதையுடனும் காணப்படுவீங்க. மாணவர்களுக்கு கல்வியில முன்னேற்றமான சூழ்நிலைகளும் உண்டாகும். ஆராய்ச்சி கல்வியில இருக்கிறவங்களுக்கு இன்று கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லதுதாங்க. ஏதாவது ஒரு பிரச்சனையும் தலை தூக்கி வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கவனமாகவும் இருங்க. உடல் ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். குடும்பத்தில் உள்ள பெரியவர்களுடன் அனுசரித்து செல்வதும் நல்லது. வெளிநாடுகள்ல வேலை செய்து கொண்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல தகவல்களும் கிடைக்கப் பெறுவீங்க. பிரிவினையை நோக்கி சென்று கொண்டிருக்கக்கூடிய குடும்பங்கள் தங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறவும் காண்பாங்க. வெளியூர் பயணங்களினால அனுகூலமும் உண்டாகும். புரட்சிகரமான சிந்தனைகளும் மனதில ஏற்படலாம். உணவு சார்ந்த துறைகள்ல மேன்மையும் உண்டாகும். உடன் பிறந்தவர்கள் இடத்துல இருந்து வந்த வேறுபாடுகளும் குறையும். பெரியவர்களுடைய ஆலோசனைகள் மாற்றத்தையும் ஏற்படுத்தலாம். வெளிநாடு தொடர்பான பயண வாய்ப்புகள் கைகூடியும் வரலாம். சிலருக்கு சுற்றுலா பயணங்களை மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது சம்பந்தமாக உங்களுடைய ஆசைகள் நிறைவேறவும் காண்பீங்க. இன்றைய நாள் நீங்கள் லட்சுமி நரசிம்மரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெளிர் பச்சை நிறம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலமும் உண்டாகும். முக்கிய பிரமுகர்களுடைய சந்திப்புகள் மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும்.
சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய முயற்சிகள் அனுகூலமாகவும் முடியும், வேறுபாடுகளும் நீங்கும். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. விருந்தினர்களுடைய வருகை மகிழ்ச்சியை தருவதாகவும் அமையும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாள் என்றும் கூறலாம். உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். வெற்றி பெறுவதற்கு ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். பணிகள் மகிழ்ச்சியாகவும் திருப்தியாகவும் இருக்குங்க. கடினமான பணிகளை கூட எளிமையாக செய்து முடித்தும் விடுவீங்க. இன்று உற்சாகத்துடனும் காணப்படுவீங்க. திருமண உறவிலை இன்று உங்கள் துணை இடத்துல நேர்மையான அணுகுமுறையை மேற்கொள்ளவும் செய்வீங்க. இதனால இருவருக்கும் இடையில அன்பும் அனுசரணையுடனும் உணர்வீங்க. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். பணமும் கையில இருக்குங்க. கூடுதல் பணிக்காக கூடுதலான பணமும் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். என்ற மகிழ்ச்சியான மனநிலையுடனும் இருப்பீங்க. இதன் காரணமாக இன்று ஆரோக்கியமாகவும் சிறப்பாகவும் உணர்வீங்க. சுறுசுறுப்புடன் எந்த ஒரு வேலையையும் செய்து முடித்தும் விடுவீங்க. இன்று மற்றவர்களிடத்துல அதிகப்படியான உதவிகளை எதிர்பார்த்து கொண்டு இருக்கவும் வேண்டாங்க. தாமதங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தேவையற்ற பஞ்சாயத்துக்கள்ல ஈடுபடவும் வேண்டாங்க. வாகன பழுதுகளை எல்லாமே சரி செய்தும் விடுவீங்க. அரசாங்க வேலையில இருக்கிறவங்களுக்கு பணிச்சுமையினால சிறிது அசதிகளும் ஏற்படலாம். அக்கறையோடு வேலை பார்த்தாலும் நற்பெயரை பெறுவது என்பது சிரமமாக தங்க இருக்கும். நண்பர்களுடைய உதவியினால வெளியூர் பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நல்ல வாய்ப்பை கைவிட்டு விட்டோமே என்ற ஆதங்கமும் ஏற்படலாம். மனதுல உற்சாகமும் இருக்கும். வீண் அலைச்சல்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வீண் விவாதங்கள் செய்யவும் வேண்டாம். இதனால மனஸ்தாபங்களும் ஏற்பட்டு விடலாம். பேசும் பொழுது கவனமாகவும் இருங்க. எடுத்த காரியங்கள்ல சின்ன சின்ன தடைகள் இருந்தாலுமே பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. சிலருக்கு தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல இருந்து வந்த அவப்பெயர்களும் நீங்கும். பணிச்சுமைகளை எல்லாமே நீங்க சரி செய்தும் விடுவீங்க. வியாபாரத்துல வாடிக்கையாளர்களினால ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் குறையும். சொந்த பந்தங்கள் சிலர் கேட்ட உதவிகளை எல்லாமே மகிழ்ச்சியுடன் செய்தும் தருவீங்க. சொன்ன சொல்லை காப்பாற்றவும் செய்வீங்க. வெளிவட்டாரத்துல புதிய அனுபவங்களும் கிடைக்க பெறுவீங்க. வியாபாரத்துல புதிய சலுகைகளை அறிவிக்கவும் செய்வீங்க. உத்தியோகத்துல அதிகாரிகள் முன்வைத்த கோரிக்கைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. இன்று சாதித்து காட்டக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். சொந்த தொழில் செய்து கொண்டு இருக்கிறவங்களுக்கு புதிய தொழில் வாய்ப்புகளும் கிடைக்க பெறுவீங்க. சொந்த தொழில் செய்ய முயற்சி செய்து கொண்டு இருக்கிறவங்களுக்கு வெற்றியும் உண்டாகும். சொத்துக்கள் வாங்குவது மற்றும் விற்பது தொடர்பான காரியங்கள்ல ஈடுபட்டு இருக்கிறவங்களுக்கு வெற்றியும் உண்டாகும். நல்ல லாபத்தையும் பெற்றுவிடலாம். கல்வியில மாணவர்கள் மேன்மையான நிலையையும் அடைவாங்க. உயர்கல்வி கற்றுக்கொண்டு இருக்கிறவங்களுக்கும் ஆராய்ச்சி படிப்புல இருக்கிறவங்களுக்கும் நல்ல முன்னேற்றமும் உண்டாகும். ஒரு சிலருக்கு பிரயாணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மன மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. உழைப்பிற்கு உண்டான மதிப்பும் மரியாதையும் கிடைக்க பெறுவீங்க. பணி நிமித்தமான நுணுக்கங்களை புரிந்தும் கொள்வீங்க. தொழிற்கல்வியில இருக்கிறவங்களுக்கு சாதகமான வாய்ப்புகளும் கிடைக்க பெறுவீங்க. மாறுபட்ட அனுபவங்களினால பக்குவமாகவும் உணர்வீங்க. மற்றவர்களுடைய பணிகளையும் நீங்களே சேர்த்து செய்யக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. பூர்வீக சொத்துக்களை சீரமைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது சம்பந்தப்பட்ட செலவுகளும் ஏற்படலாம். சமூக பணிகள்ல இருக்கிறவங்களுக்கு சாதகமான சூழலும் உண்டாகும். இன்று அமைதி நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் நினைத்த வேலைகள் நிறைவேறி வருவதற்கு முருக பெருமானை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சில நுணுக்கங்களை அறிந்து கொள்ளக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். வெளியூர் பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவங்களும் கிடைக்க பெறுவீங்க. சகோதரர்களினால ஆதாயமும் உண்டாகும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு சாதகமான நாள் என்றும் கூறலாம். மற்றவர்களிடத்துல விவாதங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் எந்த ஒரு விஷயத்தையும் சகஜமாக எடுத்துக்கொள்வதும் நல்லது தாங்க. தேவையற்ற பதட்டங்களை தவிர்த்தும் கொள்ளுங்க. முடிந்த அளவிற்கு இன்று அமைதியாக இருந்து விடுவதே நல்லது. பிரார்த்தனைகளுக்கு இன்று முக்கியத்துவமும் தருவீங்க. மனதை ஒருநிலைப்படுத்தி
வேலைகள் செய்வதும் நல்லது தாங்க. சரியான நேரத்திற்கு உணவு எடுத்துக்கொள்ள முடியாத அளவிற்கு ஒன்று மாற்றி ஒன்று வேலைகள் இருந்து கொண்டே இருக்குங்க. பணிகளை முடித்துக் கொடுப்பதற்கு முன்பாக ஒரு முறைக்கு 2 முறை சரிபார்த்துக் கொள்வதும் நல்லது. திருமண உறவில என்று கணவன் மனைவிக்கு இடையே அமைதியான பேச்சுவார்த்தைகளும் நடைபெறுங்க. ஒருவரை ஒருவர் நன்கு புரிந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்கள் பிரியமானவர்களுடைய கருத்துக்களுக்கு மரியாதை கொடுப்பதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பணவரவு நல்லபடியாக தங்க இருக்கும். உங்களிடத்துல இருக்கின்ற பணத்தை பயனுள்ள விஷயங்களுக்காக செலவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. பெரிய அளவுல ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. சரியான நேரத்திற்கு உணவு எடுத்துக்கொள்வதும் நல்லது தாங்க. கடந்த காலத்துல செய்த தவறுகளை எல்லாமே இப்பொழுது சரி செய்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இதனால நிம்மதி பெருமூச்சும் விடுவீங்க. வியாபாரத்துல இருந்து வந்த தடைகளை எல்லாமே அகற்றவும் செய்வீங்க. இக்கட்டான நேரத்துல நண்பர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. குடும்பத்துல சுப செலவுகளும் ஏற்படலாம். குழந்தைகளை மேற்படிப்புக்காக வெளியூர் பயணங்கள் அனுப்பி வைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய அன்பிற்கு உரியவர்களுக்காக நீங்க சில பரிசு பொருட்களை வாங்கி தருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய ஆடை ஆபரணங்களின் சேர்க்கையும் இருக்கும். புதிய முயற்சிகளை இப்பொழுது நீங்கள் மேற்கொள்ளவும் செய்யலாம். வெளியூர் பயணங்கள் வெற்றிகரமாகவும் முடியும். மற்றவர்களுடன் வீண் மனஸ்தாபங்கள் ஏற்படாமல் பார்த்தும் கொள்ளுங்க. எதிர்பார்த்து இருந்த பணமும் கைக்கு வந்து சேரும். உறவினர்களினால குடும்பத்துல சின்ன சின்ன சலசலப்புகளும் ஏற்படலாம். அலுவலகத்துல பணிச்சுமை அதிகரிக்கவும் காண்பீங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். ஆன்மீக நாட்டங்களும் அதிகரிக்கும். கைமாறாக வாங்கி இருந்த பணத்தை திரும்ப தந்து முடித்தும் விடுவீங்க. உறவினர்களினால மதிக்கவும் படுவீங்க. வியாபாரத்துல சில சூட்சமங்களை புரிந்தும் கொள்வீங்க. உத்தியோகத்துல சில பணிகளை விரைந்து முடிக்கவும் செய்வீங்க. என்று இந்த நேரத்துல புதிய முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதி நடவடிக்கைகள்ல பிஸியாகவும் உணர்வீங்க. சில உறவினர்களுடைய வீட்டிற்கு சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மாணவர்களுக்கு படிப்பில கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. தேவையற்ற விஷயங்களுக்காக இன்று அதிகப்படியான நேரத்தை செலவு செய்யவும் வேண்டாம். சில விரும்பத்தகாத வேலைகள்ல ஈடுபடவும் செய்வீங்க. கவனமாகவும் இருங்க. எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. வியாபாரத்துல பணியாளர்கள் மற்றும் கூட்டாளிகளிடத்துல சரியான பங்களிப்புகளும் இருக்கும். வீடு மற்றும் வியாபாரத்துல நல்லிணக்கமும் காணப்படும். ஆராய்ச்சி சார்ந்த பணிகள்ல எதிர்பார்த்த முடிவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. முயற்சிக்கு ஏற்ப உங்களுடைய அங்கீகாரமும் அதிகரிக்கவும் காண்பீங்க. வெளிவட்டாரத்துல மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கும். வீட்டுல மனதிற்கு பிடித்தவாறு சில மாற்றங்களையும் செய்வீங்க. செய்கின்ற முயற்சிகளுக்கு அங்கீகாரங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. கல்வி கற்கும் மாணவர்களுக்கு முன்னேற்றமும் உண்டாகும். இன்று வெற்றி நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் தட்சிணாமூர்த்தியை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் அடர் பச்சை நிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மனதுல சின்ன சின்ன சஞ்சலங்களும் ஏற்பட்டு நீங்கும். பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. வெளியூர்ல இருந்து எதிர்பார்க்கின்ற நல்ல செய்திகளும் வந்து சேரும். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றமும் உண்டாகும். வாழ்க்கை துணையின் உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சராசரியான நாளாகவும் இருக்கும். தியானம் போன்றவற்றை மேற்கொள்வதும் நல்லது. மனதை அமைதியாக வைத்தும் கொள்வதும் நல்லது தாங்க. குழப்பங்களுக்கு இடம் கொடுக்கவும் வேண்டாம். இன்று செய்யும் வேலைகளை 1க்கு 2 முறை சரிபார்த்துக் கொள்வதும் நல்லது. பணியில கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது தாங்க. சின்ன சின்ன இடையூறுகளும் ஏற்பட்டு நீங்கும். வேலைகள்ல இன்று அதிக கவனத்துடன் இருப்பதும் நல்லது. யாராவது கூட இருந்தே குளிப்பறிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. திருமண உறவிலே இன்று உங்கள் துணை இடத்துல நட்பான முறையில நடந்தும் கொள்வீங்க. விஷயங்களை கவனமாக பகிர்ந்து கொள்வதும் நல்லது தாங்க. வாக்குவாதத்திற்கு இடம் கொடுக்கவும் வேண்டாம். இன்றைய நாளை ஒரு சிறப்பான நாளாகவும் ஆக்கிக் கொள்வீங்க. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு சிலருக்கு தொழில் விஷயமாக பெரிய அளவில் கொள்முதல் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதியை சிறப்பாக நிர்வகிப்பதும் நல்லது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட குறைபாடு இருக்காதுங்க. செரிமானம் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் மட்டும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உணவு விஷயத்துல கவனமாகவும் இருங்க. முன்பு உங்களிடத்துல உதவிகள் பெற்றவர்கள் இப்பொழுது உங்களுக்கு ஏதாவது உதவி செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. விடாமுயற்சியினால வியாபாரத்தை நிலைநிறுத்தவும் செய்வீங்க. தொழில எதிர்மறையான எண்ணங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது.
குடும்ப விவகாரத்தினால மனதுல சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். அடுத்தவர்களுக்கு அறிவுரைகள் கூறவும் வேண்டாங்க. இது தேவையற்ற அவப்பெயர்களை ஏற்படுத்தியும் விடலாம். சிலருக்கு இன்று எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணியின் காரணமாக பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. மாலையில உறவினர்களுடைய வருகையினால வீட்டுல மகிழ்ச்சியும் இருக்கும். வாழ்க்கை துணைவழி உறவினர்களுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். அலுவலகத்துல உற்சாகமான சூழ்நிலைகளும் இருக்கும். வியாபாரத்துல சக வியாபாரிகளினால ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்கும். என்று சில சிக்கலான வேலைகளையும் சவாலாகவும் எடுத்தும் கொள்வீங்க. பிள்ளைகளிடத்துல கோபத்தை வெளிப்படுத்தவும் வேண்டாம். முக்கியமான கோப்புகளை கையாளும் பொழுது கவனமாகவும் இருங்க. இன்று வியாபாரத்துல போட்டிகள் அதிகரிக்கவும் காண்பீங்க. உத்தியோகத்துல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. வேலை சுமை அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்துல நிதானத்துடன் பேசுவதும் நல்லது. கலைத்துறையை சார்ந்தவர்களுக்கு புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பத்திரிகை துறை மற்றும் மீடியா துறை போன்றவற்றில் இருக்கிறவங்களுக்கு புதிய வாய்ப்புகளும் வந்து சேரும். புதிய சாதனைகளை படைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலைக்காக வெளிநாடு செல்ல முயற்சி செய்து கொண்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல தகவல்களும் கிடைக்கப் பெறுவீங்க. சொத்துக்கள் வாங்குவது மற்றும் விற்பது தொடர்பான வேலைகள்ல வெற்றியும் உண்டாகும். வியாபார பணிகள்ல விவேகத்துடனும் செயல்படுவீங்க. உடன் பிறந்தவர்கள் இடத்துல சின்ன சின்ன விவாதங்களும் தோன்றி மறையும். இணையம் சார்ந்த முதலீடுகள்ல சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. சில செலவுகளினால நெருக்கடியான சூழலும் ஏற்படலாம். வர்த்தக பணிகள்ல சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. எதிர்பாராத சில செலவுகளின் மூலம் சேமிப்புகள் குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதானத்துடன் செயல்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டில விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இளநீல நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு விவேகத்துடன் செயல்படுவதும் நல்லது. வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. உறவினர்களுடைய வருகையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு சேமிப்புகள் சற்று குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தந்தையின் வழியில எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கும்பராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கு ஒரு உகந்த நாள் என்றும் கூறலாம். சாதகமாகவும் உணர்வீங்க. தைரியமாகவும் உறுதியாகவும் எந்த ஒரு வேலையையும் செய்து முடித்தும் விடுவீங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சாதகமான நாள் என்றும் கூறலாம். பணியிடத்துல சக பணியாளர்கள் இடத்துல நட்பாகவும் நடந்தும் கொள்வீங்க. திறமையாக பணியாற்றி அனைவரிடத்திலுமே நற்பெயரையும் பெற்று விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவில இன்று உங்கள் துணை இடத்துல நட்பான அன்பான அணுகுமுறையுடனும் இருப்பீங்க. உங்களுடைய உறவு நிலையும் சிறப்பாகவும் இருக்கும். நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்குங்க. பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய சேமிப்புகளும் உயரும். ஆரோக்கியம் சிறப்பாகவும் இருக்கும். உற்சாகத்துடனும் ஆற்றலுடனும் காணப்படுவீங்க. இன்று உங்களுடைய மனநிலையும் ஆரோக்கியமாகவும் இருக்கும். குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வேலை இடத்துல இருந்து வந்த சிக்கல்களும் நீங்கும். புதிய வாகனங்களை வாங்கி மகிழக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வீட்டை புதுப்பிக்கும் முயற்சியில இறங்கியும் இருப்பீங்க. பங்கு பரிவர்த்தனைகளை சிறப்பாக செய்து முடித்தும் விடுவீங்க. தொழில் துறையில இருந்து வந்த போட்டிகள்ல வெற்றியையும் பெற்று விடுவீங்க. அரசு துறை வேலையில பாராட்டுகளையும் பெற்று விடுவீங்க. உங்கள் மனம் கவர்ந்த பெண்களிடத்துல காதலை தெரிவிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. எதிர்பார்த்து இருந்த பணமும் கைக்கு வந்து சேரும். பிற்பகலுக்கு மேல அரசாங்க காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். தந்தையின் வழியில எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சகோதரர்களுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். சிலருக்கு புதிய ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மாலையில குடும்பத்தினருடன் உறவினர்கள் வீட்டு விசேஷத்துல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல வழக்கமான சூழ்நிலைகளும் காணப்படும். வியாபாரம் பிற்பகலுக்கு மேல விறுவிறுப்பாகவும் நடைபெறும். கூடுதலான லாபத்தையும் பெற்றுவிடுவீங்க. பிள்ளைகள் உங்களுடைய பேச்சுக்கு மதிப்பும் மரியாதையும் தருவாங்க. மனைவியின் வழியில நல்ல செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வாகனங்களை சீர் செய்தும் விடுவீங்க. நீண்ட நாட்களாக பார்க்க நினைத்த ஒருவரை சந்தித்து பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல வேலையாட்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். உத்தியோகத்துல தைரியமாக முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று எதையும் கவனமாக செய்து முடித்து விடுவதும் நல்லதுதாங்க. சில சிக்கலான வேலைகளை நண்பர்களுடைய உதவியுடன் தீர்த்து வைத்து விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மனதளவுல நிம்மதியாகவும் உணர்வீங்க. நாளின் தொடக்கத்துல சின்ன சின்ன பதட்டமான வேலைகளும் இருக்குங்க. பிற்பகலுக்கு மேல அமைதியாகவும் உணர்வீங்க.
இன்று அனைவரிடத்திலுமே இயல்பாகவும் எளிமையாகவும் நடந்தும் கொள்வீங்க. வேலைகள்ல இருந்து வந்த கவனக்குறைவுகளும் நீங்கும். வணிகத்துறையில வெற்றியையும் பெற்றுவிடலாம். குடும்ப உறுப்பினர்கள் உங்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளவும் செய்வாங்க. உங்களுக்கு ஒத்துழைப்பாகவும் இருப்பாங்க. தவறிப்போன சில பொருட்கள் மீண்டும் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பலதரப்பட்ட மக்களுடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. காணாமல் போன முக்கிய ஆவணங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. நீண்ட நாள் பிரச்சனைகளும் குறையும். வெளியூர் தொடர்பான வேலை வாய்ப்புகள் சாதகமாகவும் அமையும். உயர் பொறுப்பில் இருப்பவர்கள் ஆதரவாகவும் செயல்படுவாங்க. இன்று ஆர்வம் நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் வெங்கடேச பெருமாளை நினைத்து வீட்டில விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கமும் உண்டாகும். பிள்ளைகளினால சில செலவுகளும் ஏற்படலாம். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகளும் குறையும். புதிய ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீனராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சில உற்சாகமான தருணங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். புதிய கட்ட வளர்ச்சியை நோக்கி முன்னேறவும் செய்வீங்க. திட்டமிட்டு பணியாற்றுவதன் மூலம் உங்களுடைய முயற்சியில வெற்றியையும் பெற்றுவிடலாம். வேலை மற்றும் தொழில நற்பெயரையும் அங்கீகாரத்தையும் பெற்றுவிடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணியிட சூழல்கள் சிறப்பாகவும் இருக்கும். திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே அன்புடனும் அனுசரணையுடனும் நடந்தும் கொள்வீங்க. பரஸ்பர புரிந்துணர்வுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை சிறப்பாகவும் இருக்கும். கணிசமான தொகையை சேமிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பயனுள்ள விஷயங்களுக்காக பணத்தை செலவும் செய்வீங்க. ஆரோக்கியம் சிறப்பாகவும் இருக்கும். இன்றைய நாள் முழுவதுமே ஆற்றலுடனும் ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க. எந்த ஒரு விஷயத்தையும் லேசாகவும் லேசான மனநிலையுடனும் கடந்து சென்று விடுவதே நல்லது. காலையில ஏதாவது அலைச்சல்களும் இருக்குங்க. எதிரிகளை பற்றிய நினைப்புடனும் இருப்பீங்க. பிற்பகலுக்கு மேல சற்று ஓய்வாகவும் உணர்வீங்க. செய்யும் தொழில முன்னேற்றமும் உண்டாகும். கட்டுமான தொழிலை சிறப்பாக நடத்தவும் செய்வீங்க. நில விற்பனையில நல்ல லாபத்தையும் பெற்றுவிடலாம். உற்சாகமும் உண்டாகும். செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று எதிர்பார்த்த பணமும் கைக்கு வந்து சேரும். பிள்ளைகளுடைய வழியில எதிர்பாராத செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெளியூர் பயண வாய்ப்புகளும் கூடி வரலாங்க. உறவினர்களுடைய வருகையினால சின்ன சின்ன சங்கடங்களை சமாளிக்க வேண்டியதும் இருக்கும். மாலையில நண்பர்களை சந்தித்து பேசி மகிழக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலக பணிகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். சமயோஜிதமாகவும் சாதுரியமாகவும் பேசி எடுத்த காரியங்களை சாதிக்கவும் செய்வீங்க. உறவினர்கள் நண்பர்கள் உங்களிடத்துல முக்கியமான விஷயங்களை பகிர்ந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அதிகார பதவியில் இருப்பவர்களுடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல புதிய யுத்திகளை கையாளவும் செய்வீங்க. உத்தியோகத்துல என்று உங்களுடைய கை ஓங்கியும் இருக்கும். வீடு கட்டுவது அல்லது சொத்துக்கள் வாங்குவது போன்ற காரியங்கள்ல ஈடுபடவும் செய்வீங்க. எதிர்காலத்தை பற்றிய சிந்தனைகளும் மனதை ஆட்கொள்ளும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றமான போக்குடனும் இருப்பீங்க. சில சாதனைகளை புரிவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஈடுபட்டு இருக்கிறவங்களுக்கு வெற்றியும் உண்டாகும். மாணவர்களுக்கு கல்வியில அதிக கவனத்துடனும் இருப்பாங்க. குடும்பத்தை விட்டு பிரிந்து இருந்தவர்கள் இன்று குடும்பத்தினருடன் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மனதிற்கு நெருக்கமானவர்களின் மூலம் சில மகிழ்ச்சியான சூழ்நிலைகளும் ஏற்படலாம். கடன் சார்ந்த பிரச்சனைகளும் குறையும். எண்ணிய சில உதவிகள் சாதகமாகவும் அமையும். புதிய சொத்துக்கள் வாங்குவது தொடர்பான எண்ணங்கள் கைகூடியும் வரும். உடல் ஆரோக்கியமும் மேம்படும். கல்வியில புதுமையான சூழலும் உண்டாகும். போட்டிகள்ல ஈடுபடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பொறுமையுடன் இருந்து சாதிக்கக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டில விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்கள் உண்டாகக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுடைய எண்ணங்கள் கைகூடியும் வரும். கடன்கள் விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு புதுமையான நாளாகவும் அமையும். காணாமல் போன பொருட்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது.
இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.